அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் புனிதமிகு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ஆம், ரமலான் என்னும் மாதம் நம்மை அடைந்து விட்டது. நாம் இறுதி பத்தையும் அடைய இருக்கின்றோம். இந்த ரமலான் என்று சொன்னாலே தனிச்சிறப்பு தான். நம்மளுடைய வெளிப்படையான எதிரி சைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றான். சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன. இன்னும் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த மாதத்தில் இருக்கின்றது. இன்னும் நமக்கு நேர்வழி காட்டிய குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. இந்த வரிசையில் இன்னொரு வழிபாடும் இருக்கிறது சகோதரி. ஆம், அதுதான் இத்திகாஃப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட செய்து வந்த சுன்னத்துகளில் ஈத்திகாஃபும் ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10 ஈத்திகாஃப் இருந்தார்கள். பிறகு 2ஆம் 10 ஈத்திகாஃப் இருந்தார்கள். பிறகு 3ஆம் 10 ஈத்திகாஃப் இருந்துவிட்டு தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து மக்களை அழைத்து கூறினார்கள், மக்களே, இந்த 10 தான் நீங்கள் தேடும் அந்த இரவு இருக்கின்றது. எனவே இந்த 10 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எந்த இரவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? ஆம், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லைலத்துல் கத்ர் எனக்கூடிய அந்த இரவு இந்த இரவில் தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய சமூகம் இந்த ஈத்திகாஃபை பற்றி சற்று சிந்தித்து கூட பார்ப்பதில்லை சகோதரர்கள். இந்த ஈத்திகாஃபை இன்னும் சொல்ல போனால் மனிதர்களுடைய தொடர்பை விட்டு இறைவனிடம் தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக நாம் கூறலாம். அல்லாஹு தாலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், நபியே, உம்மிடம் என் அடியான் என்னை பற்றி கேட்டால் நான் அவன் அருகிலே இருக்கின்றேன் என்று கூறுங்கள். இருந்துவிட்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அதையும் அல்லாஹ் கூறுகின்றான், அவன் என்னை அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் என்று கூறுகிறான். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் அன்றாடம் மனிதர்களிடையே தான் நாம் தொடர்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனிடத்தை நாம் யோசித்து கூட பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஈத்திகாஃப் நமக்கு ஏற்படுத்தி தரும். ஆனால் அந்த ஈத்திகாஃபை நாம் அடைந்து சரியான முறையில் நாம் செயல்படுத்த வேண்டும் சகோதரர்களே. அந்த இறுதி 10 வர இருக்கின்றது. எனவே அந்த ஈத்திகாஃபை பற்றி தெரிந்து அந்த ஈத்திகாஃபை சரியான முறையில் செய்து அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பை கேட்டு நாளை சொர்க்கத்தில் போகக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.